வெல்கம் டு இன்டென் கிளாஸ். நம்ம 2 நாளாக மரபுத்தொடர் பார்த்தோம். ஸோ ஒரே டாப்பிக்கே பார்த்தா போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால தான் டைம் டேபிளை கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிலபஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நடத்தலை, அதுக்கப்புறம் எப்படி இடையிலேருந்து நடத்துகிறீங்க அப்படி பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாட்டிக் டேட்டாஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம படித்து முடிச்சுருவோம். அடுத்து புரிதலில் வந்து நான் லைவ் கிளாஸாகவே உங்களுக்கு எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். இப்போ கிளாக் வைஸ் அப்படின்னா தமிழில் வலஞ்சொல்லின்னு அர்த்தம். ஓகேவா? இதை வந்து மனப்பாடம் தான் பண்ண முடியும். கிளாக் வைஸ்னால் வலஞ்சொல்லியை புரிய வைக்கிறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அ ட்ரான்ஸ்லேஷன், அவ்வளோதான். ஸோ இந்த கலைச்சொற்கள்ன்றது நமக்கு ஜென்ரல் தமிழில் 4வது யூனிட்டில் வருது. ஸோ 4வது யூனிட்டில் கலைச்சொற்கள் வருது. அதுக்குள்ளே தான் அதை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து புக்ஸ்லேருந்து கேட்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கம்மி பண்ணிட்டாங்க. பட் எனிவே எப்போவுமே அப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம புக்லேருந்தே போவோம். ஸோ எப்போ வேணால் எப்படி வேணால் கொஷின்ஸ் வரும். நம்ம எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ரெடியாக இருக்கணும். சரி, ஓகே. இந்த கலைச்சொற்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் டெர்மினாலஜி அப்படின்னு பொருள். சரிங்களா? இதுவே ஒரு கலைச்சொற்கள் தான், டெர்மினாலஜி. ஆக்சுவலி என்கிட்ட இந்த ஸ்க்ரீன் எழுதுகிற பென் இல்லை, நான் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக எழுதி காட்டுறேன். ஓகே. கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சொலி. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னா இணையம். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி. இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி. இந்த சர்ச் இன்ஜின்ற வார்த்தை எங்கே பார்ப்பீங்கன்னா கூகுள்லேயோ இல்லை எங்கள் ஃபோன்லேயோ நிறைய டைம் இடத்துல பார்த்துருப்பீங்க. சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கான கரெக்டான தமிழ் அர்த்தம் என்னென்னா தேடுபொறி. வாய்ஸ் சர்ச், நம்ம வாய்ஸ் மூலயமா சர்ச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு குரல் தேடல் அப்படின்னு பொருள். டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். 7 கண்டங்கள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான். அடுத்து மைக்ரேஷன்னா வலசை. மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறது சொல்லுவாங்கல்ல, அதான் வலசை. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. சாங்சுவரி அப்படின்னா புகலிடம். சரிங்களா? அதே மாதிரி வெதர் அப்படின்னா வானிலை. அப்போ இந்த 2 விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை, வெதர் அப்படின்னா என்னது? வானிலை. ஸோ இதெல்லாம் குழப்பிக்கக்கூடாது. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போது ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தமிழில் என்னது? செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. மெடிஷன்னா ஔடதம், மருந்து அப்படின்றத விட சரியான வார்த்தை தமிழில் என்ன கேட்டிங்கன்னா மெடிஷனுக்கு என்னது? ஔடதம். அதே மாதிரி சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். ரிசர்ச் ஆய்வு. பிளானட் கோள். ரோபோட் எந்திர மனிதன். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஸோ இதெல்லாம் ஈஸியான வார்த்தைகள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்னா கல்வி தெரியும். ப்ரைமரி ஸ்கூல்னால் தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் மேல்நிலை பள்ளி. லைப்ரரி அப்படின்றது நூலகம். இந்த எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்றது மின் தூக்கி. இந்த எஸ்கலேட்டர்ன்றது நம்ம நார்மலாக ஒரு கடையிலலாம் போனோம் அப்படின்னா படிக்கட்டில் ஏறி போவோம். அதில் நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு படி போகும் இல்லையா? அது எஸ்கலேட்டர், அது மின் படிக்கட்டு. இது லிஃப்ட்டுன்றது நம்ம ஃப்ளோராக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து அந்த மின் தூக்கியில் ஏறி போவோம். ஸோ அது வந்து மின் தூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிஃப்ட்டில் நம்ம பாக்ஸ் நம்பர் அழுத்தோன்னா அதை நம்மளை ஒரு ஃப்ளோரில் கொண்டு போயிடும் இல்லையா? அதுதான் லிஃப்ட்டு. ஸோ படி மாதிரி ஏறுறதுக்கு பேர் எஸ்கலேட்டர். இமெயில் அப்படின்றது மின்னஞ்சல். காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா சிடி, அது வந்து அதுக்கு தமிழில் குறுந்தகடு. லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம். லைப்ரரி அப்படின்றது மின் நூலகம். அடுத்து புக் அப்படின்னா என்னது? மின் நூல். மேகசைன் மின் இதழ்கள். வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். இந்த சிப்லாம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற சிப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிப்ஸும் சரி, சாப்பிட்ற சிப்ஸும் சரி. ஸோ இதெல்லாம் அதுக்கு தமிழில் என்னது? சில்லுக்கள். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை. மேக்கப் அப்படின்றது ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. அதே மாதிரி கம்மோடிட்டி அப்படின்னா பண்டம். கம்மோடிட்டினா பண்டம். ஃபெரிஸ் அப்படின்றது பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம்.
ஓஏன்ற வார்த்தைக்கு கடற்பயணம். ஸோ இங்கே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கமோடிட்டியில் இருந்து இந்த ஓஏஜ் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ஸில் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கலைச்சொற்கள் தான். சரிங்களா? நார்மலாக ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், அதாவது தமிழ் புதுசாக படிக்க வரவங்களுக்கு. என்டர்பிரெனர் அப்படின்றது தொழில் முனைவோர், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர், பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரி கலைக்கூடம், லிட்ரேச்சர் இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு, ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை, வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். இதெல்லாம் ஈஸி. ஸோ இப்போ நான் அதில் சொன்னது என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர், அதுக்கப்புறம் பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர்னா இலக்கியம், ட்ரஸ்ட் அப்படின்றது அறக்கட்டளை. நிறைய பேர் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து உண்மை அப்படின்னு எழுதக்கூடாது. ட்ரஸ்ட்னா என்னது? நிறைய ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரஸ்ட் நடத்துவாங்க, அது மூலயமா நல்ல நல்ல விஷயங்கள் செய்வாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு அறக்கட்டளை. ஸோ இதில் நிறையா விஷயங்கள், நிறையா வார்த்தைகளுக்கு நமக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும். ஸோ தெரியாத ஒரு சில வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு அது ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது படிக்கிறதுக்கும் நம்ம அதுக்கு தான் வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கணும். வாலண்டியர் தன்னார்வலர் இது பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணியர், சோசியல் ஒர்க்கர்னா சமூக பணியாளர் இது தெரியும், ஹியூமனிட்டினா மனிதநேயம்ன்றது தெரியும், மெர்சினா கருணைன்றது தெரியும். ஸோ ஈஸியான வேர்ட்ஸும் நம்ம ஒரு புக்கில் பார்க்குற அப்படின்னா ஈஸியான இந்த மாதிரி வேர்ட்ஸும் இருக்கும், கஷ்டமான வேர்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி படிக்கிறதுனால ஸோ நான் டோட்டலாகவே அந்த புக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கிற அந்த கலைச்சொற்கள் எல்லாமே கொடுக்குறேன். சரிங்களா? இல்லைன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக 25 ஒரு 30 இல்லை 40 கூட பார்க்கலாம். பட் அதுக்கான டைம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதுகிறோம் அப்படின்னா இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 40 வார்த்தை தான் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். மிச்சம் 40 வார்த்தைக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ தெரிஞ்ச வார்த்தையும் தெரியாத வார்த்தையும் கலந்து ஒரு 70லேருந்து 80 வார்த்தைகளை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதை தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோபல் ப்ரைஸ் அப்படின்றது நோபல் பரிசு தான், தமிழ்லையுமே அதே தான். லாரி அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் சரக்குந்து, ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், வாட்ஸ்அப் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு அர்த்தம் தெரியாது, தமிழில் புலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் அப்படின்றது என்ன? ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் யூடியூப்ன்ற ஆப் மூலயமா தான் நான் போடுற வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அந்த ஆப்புக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா செயலி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்புன்ற வார்த்தைக்கு செயலி அப்படின்றது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் காலிங் பில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி. இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து அவ்வளோ பெருசாக நான் தமிழில் எழுதினாலும் இங்கிலீஷில் எழுதினாலும் கம்ப்யூட்டர் இந்த வார்த்தை தானே. ஸோ இப்படி கொடுத்து இங்கே கேட்டாலும் எழுத தெரியணும். சரிங்களா? இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், பட் ஸ்கூல் புக்கில் கம்ப்யூட்டர்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்றது கணினி, இது நமக்கு தெரியும். காலிங் பெல் அப்படின்றது தமிழில் அழைப்பு மணி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷின். ஸோ நான் அந்த கம்ப்யூட்டர் சொன்னேன்ல, அதுலேருந்து கீழே நான் இப்போ சொல்ல போகிற எல்லா வார்த்தையுமே தமிழில் தான் புக்கில் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பரில் உங்களுக்கு தமிழில் கேட்டாலும் நீங்கள் எழுத தெரியணும், இங்கிலீஷில் கேட்டாலும் எழுதணும். மெஷின் அப்படின்னா இயந்திரம், ரோபோ அப்படின்னா எந்திரம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மெஷின்னா இயந்திரம், ரோபோ அப்படின்றது எந்திரம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள், பேங்க் அப்படின்றது வங்கி, செக் அப்படின்னா காசோலை. நம்ம போய் செக் எழுதி கொடுப்போம் இல்லையா, பேங்க்கில் போய் நம்ம ஒரு செக் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. அதே மாதிரி டிஜிட்டல் அப்படின்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு டிஜிட்டல் சொல்லுவாங்க பார்த்தியா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது டிஜிட்டல் அப்படின்ற வார்த்தைக்கு மின்னணு மையம். அடுத்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு அப்படின்றது பற்று அட்டை, பற்று அட்டை. அதே மாதிரி கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் வாங்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ கிரெடிட் கார்டுனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்டு வாங்குவோம், கார்டு வாங்கி நம்ம அந்த கார்டில் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம். செலவு பண்ணதுக்கப்புறம் இந்த மந்த் எண்டில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எவ்வளோ அந்த கார்டு வச்சு செலவு பண்ணோமோ அதை வந்து பேங்க்குக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கடன் அட்டைன்னு, ஸோ அது கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது இணையதள வணிகம். இ காமர்ஸ் அப்படின்னா என்னது? மின்னணு வணிகம்.
காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஸோ ஓகே. ஸோ இந்த 75யோட 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே முடிஞ்சு. ஓகேங்க. 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நாளைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்க்கலாம். சும்மா பார்த்துட்டு கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. தயவு செஞ்சு தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டு நான் நடத்த நீங்கள் எழுதி வச்சுட்டே வாங்க. எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு படிக்க வசதியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வீடியோவும் வந்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு டைமும் நான் ஒரு வேளை பிடிஎஃபே அனுப்பினா கூட பிடிஎஃபை பார்த்துட்டு ஃபோனையே பார்த்துட்டு படிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி நான் போடுற வீடியோ ரெகுலராக வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அதை ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும். நேற்று போட்ட வீடியோவும் இன்றைக்கி போட்ட வீடியோவும் ஏற்கனவே நான் மரபுத்தொடர் 2 போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதையும் இந்த கலைச்சொற்களையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. ஆனால் நாளைக்கு நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்ட் கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஓகே, பாய்.